ஹலோ விவாஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் பாரதிதாசன் சம்மந்தமான அடுத்த ஒரு 10 ப்ரீவியஸ் கொஷின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக ஒரு தலைப்புக்கான ப்ரீவியஸ் கொஷின் டெய்லியும் 10 போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 minutes மட்டும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் டெய்லியும் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தத்துக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தான். ஸோ சாலிடாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லோலனாக இருந்தாலுமே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலே டெய்லியும் ஒரு திருக்குறளும் டெய்லியும் 10 ப்ரீவியஸ் கொஸ்டினும் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்க. ஆல்ரெடி பாரதியார் டாபிக் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாரதிதாசனில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? ஓகேங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் யார்? ஸோ அப்வியஸாக இப்போ பாரதிதாசன் டாபிக் பார்க்குறனால கண்டிப்பாக பாரதிதாசன் சொல்லுவீங்க. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொஸ்டினை தான் கவனிக்கணும். ஸோ தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லைன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. ஆக்சுவலாக இந்த 2 கொஸ்டினுமே நமக்கு ரிப்பீட் ஆகிருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? சரி, ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2017 வருடம் பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து இது டிஆர்பி 2017 குரூப் 4லையும் கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? ஸோ என்னதுங்க, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடினவர் யாருங்க? பாரதிதாசன். ஆப்ஷன் டி. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாங்களா? சரி, தேர்ட் கொஸ்டின். இன்றைக்கான தேர்ட் கொஸ்டின், இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தருமடி வாய்ந்த நள் அமுது அப்படின்னு பாடினவர் யாருங்க? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ என்னன்னு சொல்லியிருக்காரு? இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நள் அமுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது 2013 வருடத்தில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸாக கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது இன்றைக்கான 4th கொஷின், சக்தி முத்த புலவர் நாடகத்தின் ஆசிரியர். சக்தி முத்த புலவர் அப்படிங்கிற நாடகத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2012 வருடத்துக்கான பாரதிதாசன் சம்மந்தமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்பட்டவர் யாருங்க? ஸோ புரட்சி கவிஞர்னு போற்றப்பட்டவர் பாரதிதாசன். அவரோட கருத்துக்கள் எல்லாமே புரட்சிகரமான பாடல்களாக அவர் வெளிப்படுத்திட்டு இருந்தனால அவர் என்னன்னு சொன்னாங்க? புரட்சி கவி அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஓகேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2010 வருடத்தில் பாரதிதாசன் பற்றி கேட்கப்பட்ட ஒரு முந்தைய ஆண்டு வினா. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அழகின் சிரிப்பு எனும் நூலின் ஆசிரியர் யார்? அப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, இதெல்லாமே தெரியும் இல்லைங்களா? பாரதிதாசன் இயற்றினது. ஓகேங்களா? சரிங்க. இவர் எழுதின ஒரு நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிது இல்லைங்களா? ஸோ அது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோ நம்பர் 1 கூட நம்ம பார்த்தோம். 2 தடவை ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நூல், என்ன நாடக நூல், அதோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது பாவேந்தர் என்பது யாரை குறிக்கும்? பாவேந்தருங்கிற அப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2008 வருடத்தில் கேட்கப்பட்ட பாரதிதாசன் சம்மந்தப்பட்ட ஒரு முந்தைய ஆண்டு வினா. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து பார்த்துருவோமா? பாவேந்தர் என அழைக்கப்படுபவர். ஸோ இது பார்த்தீங்களா, பாவேந்தர் என்பது யாரை குறிக்கும்? அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா பாவேந்தர் என அழைக்கப்படுபவர். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் பாரதிதாசன் பற்றி ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகே, இப்போ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். அடுத்தது குயில் என்ற இதழை நடத்தியவர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஏற்கனவே இதே கொஷின் நமக்கு வந்திருக்கு. குயில் அப்படிங்கிற இதழை நடத்தினவர் யாருங்க? பாரதிதாசன். இது 11th 12th இடம்பெற்றிருக்கும். புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குங்க, ஹையர் செகண்டரி தமிழில் இருக்கும். அதில் தான் நம்மளால் பார்க்க முடியும். புது சமச்சீரில் 11 12ஆம் வகுப்பில் தான் நம்மளால் இதை பார்க்க முடியும். புது சமச்சீர் சின்ன வகுப்புகளில் இதை நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? குயில் அப்படிங்கிற இதழை நடத்தினவர் யார்? பாரதிதாசன். அப்போ இதில் என்ன தெரியுது? நம்ம 11th 12th இருக்கக்கூடிய நூல்வெளிகள் நமக்கு ரொம்பவே முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா? சரி, அடுத்தது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ். ஸோ பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய குயில். ஸோ இந்த இதெல்லாம் நடத்தினவர் யாருங்கிறது பாரதிதாசன். அதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க? பாரதிதாசன் நடத்தின இயல் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு குயில் அப்படின்றத அப்படியே மாற்றி விட்ருக்காங்க. பார்த்தீங்களா?
ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கான 10 கொஷின் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கொஷினில் வருது அதுக்கான ஆன்சர், அந்த ஆன்சரை அடுத்த தடவை என்னவா கொடுத்துருக்காங்க, கொஷினாக மாற்றிருக்காங்க, கொஷினை ஆன்சராக மாற்றிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது, ஆன்சர் கொஷின் அப்படியே திருப்பி போட்டு தான் நம்மளுக்கு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ கரெக்டாக ஸ்கூல் புக்கையும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷினும் பார்த்துக்கிட்டே வந்தாலும் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கங்கிற அனாலிசிஸ் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ கரெக்டு தானே? அப்போ டெய்லியும் ஒரு 10 கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸாக பிரித்து நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும், இப்போ பாரதியார் வந்து இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்காருங்க, பாரதிதாசன் இந்த கருத்து எல்லாமே சொல்லியிருக்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கீ பாயிண்ட் மாதிரி நம்மளால் இல்லை புக்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற பாயிண்ட் என்ன பண்ணலாம், எழுதி வச்சு நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு தடையும் படிக்கும்போது அந்த புக்கு பக்கத்தில் இது ஓகே 2012ஆம் வருடம் கேட்கப்பட்டது, இது 2008ஆம் வருடம் கேட்கப்பட்டது, இது 2018ஆம் வருடம் கேட்கப்பட்டதுன்ற சும்மா அண்டர்லைன் பண்ணி இயரை மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லையா பிஒய்க்கு அதாவது ப்ரீவியஸ் கொஷின் அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு 10 கொஷினோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.